ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு ஆர்எஸ் vlog. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதினா சாதம் எவ்வளோ சுவையாக டேஸ்டியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்களோட பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் ஒயிட் ரைஸை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருங்க. ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 2-3 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கை ஃபுல்லாக புதினா, ஒரு கை ஃபுல்லாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கையளவுக்கு புதினாவும் ஒரு கையளவு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃபேமிலி, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டால் இப்படி தான் இருக்கும். தாளிப்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, கொஞ்சம் லைட்டாக முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம், ஆப்ஷனல் தான். ஓகே காய்ஸ், வானலில் ஆயில் போட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, காஞ்ச மிளகா, அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும், அந்த பருப்புலாம் கொஞ்சம் கலர் மாறுறோம், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம ஃபைனாக பேஸ்ட் அரைத்து வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில், அதை இது கூட போட்டு நல்லா கலருங்க. லைட்டாக நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலர்லாம். உங்களுக்கு இந்த டைமில் சால்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அரைக்கும் போது சால்ட்டு லைட்டாக போட்டால் அதனால எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இது போல் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல், புதினாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அது இன்னும் நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் ஆகி கட்டியாக வரணும். அவ்வளோதான் காய்ஸ், ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஒயிட் ரைஸ் ஆற வச்சுருந்தோம்ல, அதில் இந்த பேஸ்ட்டை போட்டு கலரிடுங்க. கலரிட்டிங்கன்னா பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். ஃபுட்டு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்கூல் லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போய்ங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் இதில் லாஸ்ட் ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. கடைசியாக லெமன் கொஞ்சம், ஒரு பாதி லெமன், ஃபுல் லெமன் வேணாம், பாதி லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு சாப்பாடை கலர்னிங்கன்னா அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டாட்டா, லவ் யூ ஆல்.